ஈஸி டேஸ்டி ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ். ஸ்நாக்ஸ் டைமுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 ஸ்பூன் நெய், அப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். 1/4 கப் ஜீனி, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட்டு, எல்லாம் சேர்ந்து நல்லா கிண்டிக்கிடுவோம். திருப்பி 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். இது நல்லா கிண்ட அப்படியே இலக்கம் கொடுத்து வரும். அப்படியே வெண்ணெய் பதத்துக்கு வந்துடும். இதில் 1 கப் கோதுமை மாவு எல்லாம் சேர்த்து கலந்துக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் பால் எல்லாம் ஊற்றி நல்லா விரவிக்கிடுவோம். புட்டு மாவு மாதிரி வரும். இது கொஞ்சம் பெசிய இலக்கம் கொடுத்து வர்றப்ப சப்பாத்தி மாவு பதம் வந்துடும். இது நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் பிஸ்கெட் செஞ்சுக்கிற வேண்டியதான். ஒரு சின்ன உருண்டை எடுத்துருக்குறேன். அதில் வடிகட்டி வச்சு நம்ம அப்படியே டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வச்சு அழுத்துறப்ப கோடு கோடாக விழுகுது. நம்ம கிராஸை வச்சு அழுத்துறப்ப அப்படியே கட்டை மாதிரி வந்துடும். இது பார்க்குறதுக்கு டிசைனும் நல்லா இருக்கும். அந்த கட்டமாக இருக்கிறனால நல்லா வெந்தும் வரும். 170 ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். நல்லா வெந்துட்டுக்கலே கமன்னு வாசம் வரும். ஜீனி போட்டிருக்கோம். இருந்தாலும் வீட்டில் செஞ்சிட பிஸ்கெட் கடையில் வாங்குறதோட ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இது கீ பிஸ்கெட். 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. சூஸ்புரி போல் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான பிஸ்கெட். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நெய், 1/2 கப் ஜீனி, ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கிறோம். நெய்யும் ஜீனியும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இது நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். லைட் கலராக மாறிடும். இல்லை 1 கப் கோதுமை மாவு, அதை நல்லா கலந்துக்கிறோம். இது சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அப்படியே உள்ளங்கை வச்சு லேசாக அழுத்தினோம்னா அப்படியே ஒரு பிஸ்கெட் போல் வந்துடும். அதுக்கு மேலே ஏதாவது பிடிச்ச நட்ஸை வச்சுக்கிறலாம். இது 170 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிஸ்கெட். வாயில் வச்சோன்னே அப்படியே மெல்ட் ஆகிரும். ஈஸியான இந்த பிஸ்கெட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது தேங்காய் நட்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறனால இந்த பிஸ்கெட் இன்னும் நல்லாயிருக்கும். இடையில நட்ஸ் வர்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 கப் ரவை, 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் சுகர், ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கிறணும். 1/4 கப் தேங்காய், கொப்பரை தேங்காய் போட்டோம்னா 1/2 கப் துருவல் கிடைக்கும். அதையும் போட்டுக்கணும். ஏதாவது நட்ஸ் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கரலாம். கொஞ்சம் சால்ட்டு, எல்லாம் சேர்ந்து வேற வைக்கிடுவோம். இதுக்கு 1/4 கப் நெய் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் பொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக வரும். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பால் தேவைப்படும். இந்த பாலும் நெய்யும் ஊற்றினோன்னா ஜீனி சேர்றப்ப நல்ல மாவு சீக்கிரம் சேர்ந்து வந்துடும். இது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். இது நல்லா உருட்டிட்டு நான் பெரிய பிஸ்கெட்டாக செஞ்சுருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் குட்டி பிஸ்கெட்டாக கூட செய்யலாம். அப்படியே ரவுண்ட் பால்ஸை ஏதாவது நட்ஸ் மேலே வச்சு தடவுறப்ப அது பூரா ஒட்டிட்டு வந்துடும். மேலே நட்ஸ் கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு பாலை ப்ரெஷ் பண்ணி விட்டுறலாம். இது 170 10 நிமிஷம் வச்சு எடுக்கணும். பத்தலைன்னா திருப்பி 5 நிமிஷம் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வேஸ்ட்டான தோசைக்கல்லில் கூட மேலே ஒரு இட்லி தட்டை வச்சு செஞ்சு எடுக்கலாம்.